கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காலை வேளையிலே இந்த மாதத்திற்கென்று தேவன் கொடுத்திருக்க நிதி ஆண்டுக்கான ஒரு வாக்குத்தத்தம் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமம் 26 அதின் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே அவர் சொல்லுகிறபடி செயல்படுகிறவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விதைத்தல் சமன் கொடுத்தலுக்கு. விதைத்தல் என்பது கொடுத்தலுக்கு சமம். எப்ப விதைத்தார்? 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பஞ்ச காலங்க. ஒரு கைப்பிடி தானியம் வாங்க முடியாது. பஞ்ச காலத்திலே வைத்திருக்கிற தானியத்தை எடுத்து கர்த்தர் சொன்னதினாலே விதைத்தான். இந்த கண்டிஷன்ல விதைக்கிறவங்களுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாருமே விதைச்சாங்களா? இல்ல. ஈசாக்கு மட்டும்தான் அந்த தேசத்துல, எந்த தேசத்துல? அந்த பஞ்சம் இருக்கிற தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் பார்க்கிறாரு, இவ்வளோ கஷ்டமா இருக்கு, எவ்வளோ பஞ்சமா இருக்கு, ஒருத்தன் கூட வயல் பக்கமே போகல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கான். இந்த மனுஷன் நான் சொல்றதை கேட்டு என்ன செய்யறான்? என்ன நம்பி விதைக்கிறான் அப்படின்ட்டு கர்த்தர் பார்த்து என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த தேசத்துல அவனை ஆசீர்வதித்தாரு. அதனால எத்தனை மடங்கு கிடைச்சுதான் பாருங்க. அந்த வருஷன் போட்டிருக்கா, அந்த வருஷன் போட்டிருக்கா. எந்த வருஷம்னா பஞ்ச காலத்தில் வருஷம். உங்கள் வாழ்க்கையில நீங்க நன்றாக படித்துக்கொள்ள வேண்டும். நம்ம காசை வாங்கி ஆண்டவர் எதுவும் பண்றதில்லை. அவர் ராஜ்யத்தை கட்டுறாரு. ராஜ்யத்தை கட்டுறவங்களுக்கு அவர் கொடுக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் ராஜ்யம் ஏதோ ஒரு விதத்துல கட்டுவதற்கு உங்களுடைய பணம் உதவுகிறது. ஆனால் அந்த கொடுக்கக்கூடியவனை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கிறார்? 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அது கடுமையான சூழ்நிலையில, கொடுக்க முடியாத சூழ்நிலையில கொடுக்குற என்ன செய்யறாரு? 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்ப ஆசீர்வதித்தால் என்ன வரும்னா, சரீர பிரகாரமான நிதி சார்ந்த ஆசீர்வாதங்கள் உள்ளே வரும். அதிகாலை எழுந்து ஜெபிச்சு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உள்ளே வரும். தேவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் நிதி சார்ந்த என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கோ அதெல்லாம் உள்ள வரும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அப்படின்னா பொறாமை கொள்ற அளவுக்கு என்ன வந்திருக்கு? அவனுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கு. இந்த நிதியாண்டு நமக்கு பயங்கர சேலஞ்ச். போக போக உங்களுக்கு தெரியும், பயங்கர சேலஞ்ச். ஆனால் நீங்க உண்மையாகவே ஜெபத்தில் இருக்க வேண்டும். முதலாவது, தினந்தோறும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும். காலையில மாலையில் ஜெபிச்சுட்டே இருங்க. ஏன்னா நெருக்கடி வரும்பொழுது ஒரு பெருக்கம் வரும். பெருக்கம் வர்றதுக்கு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்றாரு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி. யாரை பார்த்து? ஈசாக்கை பார்த்து ஒரு கண்டிஷன் சொல்றாரு. 4ஆம் வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஈசாக்கு, இதெல்லாம் நீ செய்தினா நீ நினைக்கவே மாட்ட நான் வித்தியாசமும் ஒன்று ஆசீர்வதிப்பேங்கிறார்.
ஈசாக்கு வந்து ஜெபம் பண்ணல, என்ன 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்கல. அவர் சொன்னாரு, இதெல்லாம் கை கொள்ளணும். பஞ்சகாலமா அதை பத்தி பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கை கொள்றியா ஆபிரகாம் மாதிரி, ரைட், ஓகே, நீ விதைக்க சொல்றேன், விதை, அவ்வளவுதான். நமக்கு இந்த வசனம் தெரிஞ்சதுனால நம்ம என்னென்னு சொல்லி ஜெபிக்கிறோம், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அதெல்லாம் அவருக்கு அந்த காலத்துல பைபிளே கிடையாது. ஆண்டவர் பேசுற குரலை கேட்டு வாழ்ந்தாரு. அப்ப இவருக்கு கடினமான சூழ்நிலை கீழ்ப்படிந்ததுனால தேவன் பார்த்து என்ன செய்துட்டார், அவரை 100 மடங்கு 10 ஆடு தான் இருக்குன்னா அவர் ஆட்டை 1000 ஆட்டை மாற்றிட்டார். 10 மாடு தான் இருந்துச்சுன்னா 100 மடங்கு எவ்வளோ, 1000 மாட்டை கொடுத்துட்டாரு. 10 வேலைக்காரனா இருக்கான்னா 1000 வேலைக்காரனை கொடுத்துட்டாரு. இதுதான் வந்து ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம். இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற இந்த வேளையிலே நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த மாதத்தில் முடிவு பண்ணி செயலுக்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸை கொடுப்பார். நாம் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸுக்கு என்ன சொல்றது, சிலதெல்லாம் சொல்ல முடியல, சர்ப்ரைஸாகவே இருக்கு அர்த்தம் கூட. சரி, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அப்போ நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய விஷயங்களை முன்னிலைப்படுத்தவே மாட்டேன், ஆண்டவருடைய விஷயங்களை செய்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அற்புதங்கள் நடக்கும். ஈசாக்குக்கு நடந்தது போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் சேலஞ்ச் வைக்கிறேன். தினந்தோறும் காலையிலையும் சர்ச்சில் வந்து ஜெபிங்க. யார் வர்றாங்களோ வரலையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, பாஸ்டர் இருக்கிறார, பாஸ்டமாக இருக்கேன், நான் சர்ச்சுக்கு போனால் அவரை பார்க்கல இவரை பார்க்கல, இல்லை, நீங்கள் ஆண்டவரை பார்க்க வாங்க, ஜெபிங்க. தினந்தோறும் ஆண்டவருக்கு என்று ஒரு உழைப்பை கொடுங்க. தினந்தோறும் ஆண்டவருக்கு என்று ஒரு பொருளாதாரத்தை விதைச்சு பாருங்க. அடுத்த வருஷம் மார்ச் 31, 2027க்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா மட்டத்திலையும் மாற்றம். நான் அதை செய்ய தீர்மானிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே சொல்லியிருக்கிற மனிதனை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். என்னையும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். அதற்குரிய விஷயங்களையும் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். நான் செய்யும்பொழுது அவர் அமைதியாக இருக்க மாட்டார். எண்ணி பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற ஆண்டவர். அவர் நிச்சயமாக செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல மாதத்திற்காக நன்றி. உலகம் மனிதர்கள் கதவை அடைத்தாலும் நீர் கதவை அடைக்கிற தேவன் அல்ல. நீ ஏதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சபையினுடைய ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டாகட்டும். இப்படி நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புடுகிற நல்ல பிதாவே.